இதுதான் நீலாங்கரை பீச்சுக்கு போகிற ரோடா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நீலாங்கரை பீச் தான் போயின்னு இருக்கும். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்த உடனே அங்கே புதுசாக ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பில்டிங்கில் தான் போய் நின்றுட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி எல்லாரையும் உள்ளே போய் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணார். ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தாங்க. You can find so many things. நிறைய things பார்க்கலாம், நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம். நாங்கள் வர டைம்ல கரெக்டாக மழை வந்துருச்சு. கேம்ஸு, ஃபன் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் ஸோ என்னென்னலாம் இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கடை நிறையவே இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கான கடைகளும் நிறைய இருந்தது, விளையாடுற கடைகளும் நிறைய இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா மழைக்கு சுட சுட ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ பஜ்ஜி வாங்கலை, ஆனால் லைக் காலிஃப்ளவர் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா மழை வரும்போது இந்த மாதிரி இடத்துல அப்படியே சூடாக ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டா நிஜமாகவே அப்படியே அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சுட சுட இருக்கிற அந்த காலிஃப்ளவர் பக்கோடாக்கும் அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலிஃப்ளவர் பக்கோடா கிறிஸ்பியாக இருக்குனால பக்கத்து கடையில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மழை டைமில் கண்டிப்பாக பீச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சேஃப் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்னதாக மைல்டாக மழை பெய்யும் போது கண்டிப்பாக போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த பேட்டிஸ் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா பர்கருக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் மோமோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கடைன்னு பார்க்குறீங்களா? கடையில் தான் சிக்கன் மோமோஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கோம். நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டீம் மோமோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடு மோமோஸ் ஆர்டர் பண்ணல, ஏன்னா எனக்கு அவ்வளோவா ஃப்ரைட் மோமோஸ் இஷ்டம் கிடையாது. அதனால் ஸ்டீம் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் மோமோஸ் ரெட் சில்லி சாஸ் வச்சு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடை விட ஸ்டீம் பண்ணது தான் நல்லாயிருக்கு. ஏன்னா ஃப்ரைடு பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டஃப்பும் ஹார்டாக இருக்கும். ஸ்டீம் வெளியே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட நல்லா இருந்துச்சு. நீங்களும் நீலாங்கரை பீச் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நீலாங்கரை பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. மெரினா பீச் மாதிரி கிடையாது. எப்படின்னா ஒரு கம்மியான கடைகள் தான் இருக்கே தவிர நிறைய கடைங்க கிடையாது, கொஞ்சமாக இருக்குது. அதே மாதிரி பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் கிடையாது. நான் மழை டைமில் போனதுனாலே என்னன்னு தெரியல, ஆனால் அன்றைக்கி போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லைங்க.
அதே மாதிரி வந்து காம்பேக்டாக இருக்குது பீச்சு. நம்ம என்னென்னா போனால் கொஞ்சம் நம்ம நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் எப்பயுமே வந்து பீச்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எது சாப்பிட்டாலும் உடனே அப்படியே கீழே போடாமல் டஸ்ட்பினில் போட்டால் பீச்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் ஆகும். பூஸ்ட் ஐஸ்கிரீம் தான் வாங்கலான்னு இருந்தேன், ஆனால் பூஸ்ட் ஐஸ்கிரீம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வெனிலா ஃப்ளேவர் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ஏன்னா பூஸ்ட் ஐஸ்கிரீம் வந்து நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரிவ்யூஸில். அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஸோ அதனால் நமக்கு கிடச்சிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒர்க்குன்னு இல்லாமல் உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த அக்கா கடையில் வந்து பானிபூரி சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். பானிபூரி பார்த்திங்கன்னா 10 பீசஸ் வந்து 30 ரூபா. ஸோ 10 பீசஸ் வந்து 30 ரூபா வர்த்தா என்னன்றது நீங்களே சொல்லுங்கள். ஆனால் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அவங்க வந்து லைக் டம்ளரில் தான் நமக்கு வந்து தண்ணி கொடுத்தாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கையில் வந்து அது வந்து தண்ணி வந்து உள்ளே விட்டு மொண்டு கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இது வந்து டம்ளரில் அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அது எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க டக்குன்னு தண்ணி கொடுக்கும் போது அது எப்படி இருக்கும்னா நம்மளால் அதை ரசித்தே சாப்பிட முடியாது. பாதி தண்ணி கீழே தான் ஊற்றும். அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோம்மேட் கேக்ஸ் எவ்வளோ வரும் ப்ரைஸு? க்ரீம் கேக் வந்து 120 வருது. ரசமலாய் குலோப் ஜாமுன் வந்து 120, ரோஸ் மில்க் 100, கப் கேக் 40 வருது, ப்ரௌனி. இங்கே எப்போ வந்தாலும் இருக்குமா இந்த ஷாப்? சாட்டர்டே சண்டே. ஆபத்தில் மாட்டிக்கொள்ளவில்லை, உடனடியாக மீட்பதற்குள் ராட்சத அலைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.